போட்டார். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்த தின்னு எங்கே கிடக்கும்னு கேட்டார். அத்தை தின்னு அங்கே கிடக்கும் பதில் கிடைச்சது. பொய் நின்ற ஞானமும் பாட ஆரம்பிச்சுட்டார். படிக்கவே வேண்டாமா, பொய் நின்ற ஞானமும் பாட ஆரம்பிச்சுட்டா இத்தனை பாசரங்களும் ஒரு பிரகர்ஷமாக ஓடி வருமானா வருகிறது. மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்களோ இல்லையோ, தாங்கள் பிரயத்தனப்பட்டு ஞானத்தை சம்பாதிக்காமல் பகவானுடைய அனுகிரகமடியாக சம்பாதித்தபடியால் ரிஷிகளை காட்டிலும் பன்மடங்கு ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். அதைத்தான் இந்த எடைப்பண்ணு சொல்றா. இப்போ இந்த காலம் இருக்கட்டும், ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. எது எடக்கைன்னு கேட்டா தெரியாதான், எது வலக்கைன்னு கேட்டா தெரியாதான், குளிக்கிற ஆச்சாரம் கூட கிடையாது. எப்போதோ ஒரு தடவை உடம்பிருக்க தலை குளிப்பர்கள், தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள், கார்த்திகைக்கு கார்த்திகை நட்சத்திரம் வந்ததுன்னா ஒரு நாள் சரி தீர்த்தமாடலான்னு செய்வள். அது கூட கண்ணன் தீர்த்தமாடுறதில்லை. இதுவான உடம்பு விட்டுட்டு தலையை குளிக்கிறா, தலையை விட்டுட்டு உடம்ப குளிக்கிறா. அவர்கள் என்னுமே கண்ணன் தீர்த்தமாடுறதில்லை. ஆச்சாரமும் இல்லை, உயர்ந்த பிறப்பும் இல்லை, எவ்விதத்திலும் அனுஷ்டானமும் இல்லை, ஞானம் அறவே இல்லை. அப்படி இருக்கிறச்சே நாம் நாள் குறித்தா நடக்குமான்னா நம்ம கையில தான் கண்ணன் இருக்காரே. நாம எத்த சொல்லு போகிறோமோ அதுதான் நாள். இவர்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிக்க வேண்டியதில்லை. இவர்கள் எந்த நாளை சொல்றாளோ